ஆண்டவர் திருமணத்தை உண்டாக்கின நோக்கம், காட்ஸ் பர்பஸ் இன் மேரேஜ். ஆண்டவர் எதற்காக திருமணத்தை உண்டாக்கினார்? நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களை வாசிக்கும் போது, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். எல்லாரும் திரும்ப சொல்லுங்க, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க. 4ஆம் வசனத்துல ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். எல்லாரும் திரும்ப சொல்லுங்க, உண்டாக்கினார். அப்போ முதலாவது அவர் செய்த காரியம் உண்டாக்கினார். அப்போ கணவன் மனைவி மான் பெண் என்று உண்டாக்கினது தேவன். அவர் ஒரு நோக்கத்தோடு அதை உண்டாக்கினார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம். அப்போ இந்த நன்மை தேவன் தந்தது, தேவன் உண்டாக்கினது. இது கர்த்தர் உண்டாக்காம ஒரு திருமணம் கிடையாது, கர்த்தர் உண்டாக்காம ஒரு உறவு கிடையாது, கர்த்தர் உருவாக்காம எந்த நன்மையை நம்ம பெற முடியாது. அப்போ இந்த திருமணம் என்பதை கர்த்தர் உண்டாக்கினார். உண்டாக்கினவர் என்ன செய்தார்னா இவர்களை இணைத்தார். அதுதான் ஆங்கிலத்தில் சொல்லும்போது he created, number 2 he combined. அவர் உருவாக்கினார், பின்பு அவர்களை இணைத்தார். ஆதியாகமம் 2:18 வாசிக்கும் போது, தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் நம்ம படிக்க போகிறோம். எதற்காக தேவன் திருமணத்தை ஏற்படுத்தினார் என்று கேட்டார். ரீசன் நம்பர் 1, டு ஓவர்கம் லோன்லினஸ். ஒரு மனிதனுக்குள்ள தனிமையை மேற்கொள்ளதான் தேவன் திருமணத்தை முதலாவதாக ஏற்படுத்தினார். தனியாக இருக்கிறது நல்லதல்ல. இந்த உலகத்திலே ரொம்ப கொடுமையான ஒரு உணர்வு என்னன்னா தனிமை தான். பெரிய ஒரு சேட் ஸ்டேட் வந்து இந்த லோன்லினஸ். நிறைய பேர் வந்து ஒரு பிரச்சனை, கொஞ்சம் ப்ரெஷர் வந்தால் அவங்க அறியாமல் சொல்லிடுவாங்க, எங்கேயாவது போய் தனியாக போயிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தனியாக விட்டு பாருங்களேன், கொஞ்ச நாள் திருப்பி ஓடி வந்துடுவாங்க. ஏன்னா தனியாக இருப்பது மனுஷனுக்கு நல்லதில்லை. ஆண்டவர் அவனை தனியாக இருக்கணும்னு படைக்கவே இல்லை. தனியாக இருப்பதில் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. தனிமை வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய தண்டனையாக தான் மாறுது. உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்திலேயே மனுஷன் கண்டுபிடித்த கொடுமையான தண்டனைகள் வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க தூக்கு தண்டனை நினைக்கிறாங்க. இல்லை, அதை விட கொடுமையானது என்னன்னா தனியாக கொண்டு போய் ஒரு சிறையில் அடைச்சி வைக்கிறது தான். ஆங்கிலத்தில் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்னு சொல்லுவாங்க. தனியாக ஒரு இருட்டறையில் ஒரு மனுஷனை அடைச்சி வச்சா அவன் எதுக்கு கதறுவான்னா, இதுக்கு பதிலாக நீங்கள் கொன்னே போட்டுடலாம். யார்கிட்டையும் பேச முடியல, யார் பேசுறதையும் கேட்க முடியல, யாரையும் நானும் பார்க்க முடியல, மற்றவங்க என்ன பார்க்க முடியல. இது என்னங்க வாழ்க்கை? இது இப்படி இருக்கிறதுக்கு செத்தே போயிடலாம் அப்படின்னு நம்ம வாழ்கிறதுக்கே காரணம்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ நீங்கள் காலையில் கிளம்பி இப்படி சொன்னீங்களே, காலையில் இருட்டோடு எழுந்து எல்லாம் கிளம்புறதுக்கு காரணம் என்ன? காலையிலே போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாளெல்லாம் வேலை செய்கிறதுக்கு காரணம் என்ன? இவ்வளோ சம்பாதிக்கிற காரணம் என்ன? சில பேர் இந்த ஊரை விட்டு வெளியூர்லலாம் போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க. எதுக்கு காரணம்? என்ன காரணம் சொல்லுங்கள்? ஏன் சாப்பிட்றது கொடுத்துருக்கா? இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா குடும்பம் அப்படின்னு, இல்லையா? நல்லா சம்பாதிச்சவங்கள போய் கேளுங்க. வாலிப பசங்க எவ்வளவோ படிக்கிறாங்க, நல்ல வேலையை தேடுறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. அடுத்தது என்னப்பான்னு கேட்டால் கல்யாணம் தான் ஃபஸ்ட்டு. கல்யாணம் பண்ணணும், நல்ல பொண்ணு பாருங்கள், நல்ல மாப்பிள்ளை பாருங்கள். அப்போ அவங்க வாழ்க்கையில் எத்தனை வெற்றிகளை உயர்வில் போய் நின்னா கூட உடனே அவங்க மனசில் வர்றது என்னென்னா, எல்லா பணமும் சம்பாரிச்சிட்டேன், பொருளெல்லாம் சம்பாரிச்சிட்டேன், வேண்டிய எல்லா வஸ்துக்களையும் சம்பாரிச்சிட்டேன், பேர் புகழெல்லாம் சம்பாரிச்சிட்டேன், இனி ஒரு மனைவி இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு கணவன் கூட இருந்து அதை பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் இந்த ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலில் இந்த பிள்ளைங்கிட்ட கேட்பேன், எதுக்காக நீ கல்யாணம் பண்ணணும்னு நினச்சவங்கள சாப்பாடுக்கு எதுவும் கிடையாமல் போச்சு, இல்லாமல் போச்சா, என்ன பிரச்சனை உனக்கு, எதுக்காக கல்யாணம் பண்ணுறீங்க? அப்போ நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன். அங்கே வெளிப்படையாக சொல்கிறாங்க, வாலிபு ரொம்ப தனிமையாக இருக்கேன், அந்த தனிமையை போக்கணும்னு தான் கல்யாணம் பண்ணுறேன், யாராவது ஒருத்தருக்கு பேசுகிறதுக்கு ஆள் கிடைச்சா நல்லா இருக்கும், மனசை திறந்து பேசுகிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்கும். அப்போது இந்த திருமணத்தில் கர்த்தர் வைத்த நோக்கத்தில் முக்கியமான நோக்கம் என்னென்னா தனிமையை உடைப்பதுக்கு தான். தனிமை உடையணும், தனிமையாக இருக்கிறது நல்லதல்ல. கேன்சஸ் அப்படின்ற ஒரு நகரத்தில் அமெரிக்காவில் நியூஸ் பேப்பரில் ஒரு முறை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று போட்டிருந்தாங்களாம். அதாவது என்ன அட்வர்டைஸ்மெண்ட்னா, நீங்கள் பேசுகிற எதையுமே வந்து
30 நிமிடங்கள் இடைமறிக்காமல் போன்ல நான் கேட்பேன். 30 நிமிடம் நீங்கள் என்னோடு பேசுவதற்கு $5 கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க. அதாவது நமக்கு பேசணும்னு தோணா இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசலாமா, எதிரில் இருக்கவர் வந்து இடைமறிக்காம 30 நிமிஷம் நம்ம சொல்றதை கேட்பாங்களாம். நம்ம பேசி அவங்க கேட்கறதுக்கு அவங்களுக்கு $5 கொடுக்கணுமா 30 நிமிஷத்துக்கு. $5 நம்ம ஊரில் கிட்டத்தட்ட $400 5 நிமிஷத்துக்கு கொடுக்கணும். அப்போ இதை ஒருத்தர் நியூஸ் பேப்பரில் எடுத்து படிச்சுட்டு அவருக்கு ஒரே சிரிப்பு வந்துச்சான். என்ன வேடிக்கை இது, என்ன ஏமாற்று பிஸ்னஸ், நம்ம பேசுறதுக்கு $400 எவன் கொடுப்பான் அப்படின்ட்டு. சரி இவனுக்கு என்னதான் இந்த ஏமாற்று பிஸ்னஸ் பண்ணுறானுங்க, இவரில் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இவர் ஃபோன் பண்ணாராம். என்ன பண்ணுறாங்க பார்க்கலான்னு ஃபோன் பண்ணால் அடுத்த 12 மணி நேரம் ஃபோன் லைன் பிஸியாக இருக்குதான். கதை என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அப்போ எத்தனை பேர் ஃபோன் பண்ணியிருக்கான் பாருங்க. அத்தனை பேர் தனிமையில் இருந்துட்டு நம்மகிட்ட பேசுறத கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தா $400 கூட 30 நிமிஷத்துக்கு நான் தர்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இருக்காங்க பாருங்க. அப்போ மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய தேவை என்னன்னா தனிமை. அந்த தனிமையை நிரப்புறதுக்கு வேணும். இன்னைக்கு பாருங்க, நம்ம எல்லாத்துலையும் கனெக்டடா இருக்கோம். மனுஷனோட பேசுறதுக்கு என்னென்னமோ வகைகளை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம மொபைல் ஃபோன் இருக்கு, நம்மளுக்கு இன்டர்நெட் இருக்கு, நமக்கு மெயில் இருக்கு, நமக்கு வாட்ஸ்அப் இருக்கு, நமக்கு ஃபேஸ்புக் இருக்கு, நமக்கு ட்விட்டர் இருக்கு, நமக்கு என்ன இருக்கு வேற இன்ஸ்டாகிராம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இவ்வளவா இருந்த பிறகு மனுஷன் எவ்வளவு தனிமையா இருக்கான் தெரியுமா? ஆனா வேதம் சொல்லுது, தேவன் எதற்காக திருமணத்தை வைத்தார்னா மனுஷன் தனிமையா இருப்பது. அப்போ இன்னைக்கு நம்ம திருமணத்துல வந்து திருமணமானவர்கள் இந்த சத்தியத்தை நீங்க புரிந்து கொள்வீங்களான்னா, எதற்காக நான் கல்யாணம் பண்ணேன்னு சொன்னா தனிமையா இருக்கிறதுக்கு இல்லை, ஒன்றாக இருப்பதற்கு. இன்னைக்கு நிறைய பேர் இதனுடைய ருசியை புரிந்து கொள்ளாம நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ண பிறகு கூட தனியா போனா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேர் சொன்னது போல, இப்போ நீங்கள் இந்த பட்டிமன்றத்தோட கேட்டீங்க, ஃபோன் அடித்தா என்ன உன் பிரச்சனை, சீக்கிரம் ஃபோனை வை அப்படின்னு ஃபோனை வச்சு அதட்டுறாங்க. அல்லது அவங்க பேச விரும்புறது இல்லை, நிறைய காரியங்களை ஷேர் பண்ணுறது இல்லை. ஏன்னா அவங்க எதை விரும்புகிறாங்க? இப்போ தனிமை. கல்யாணத்துக்கு முன்னால் யாராவது கட்ட மாட்டாங்களா, யாராவது பேச மாட்டாங்களான்னு ஏங்க நாள் இப்போ விட்டா போதுன்னு இருக்காங்க. ஏன்னா they don't understand the purpose of marriage. ஆனால் வேதம் சொல்றது, நீ தனிமையாக இருக்கிறதுக்கு ஆண்டவன் உண்டாக்கலப்பா, சேர்ந்து இருக்கதான் ஆண்டவனை உண்டாக்குனார். இதுக்கு ரொம்ப அழகான ஒரு வசனம் வந்து பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9-12. அதுல மனுஷனுடைய தனிமையை போக்குறதுக்கு 3 முக்கியமான பகுதிகளை பற்றி எழுதியிருக்கு பாருங்க. திருமண வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது இது. அதுல 9ஆம் வசனம் வாசிக்கிறோம், ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம். ஒன்றா தனியா இருக்கிறத விட 2 பேர் சேர்ந்து இருக்கிறது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு என்ன உண்டாகும்னா நல்ல பலன் உண்டாகும், அல்லது அவர்களுக்கு நன்மை உண்டாகும், அவர்களுடைய வாழ்க்கை செழிக்கும், அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. இதுதான் அந்த வசனம் சொல்லுது. இதுல என்ன நன்மை உண்டாகும்? 2 பேர் ஒன்னா கூடியிருந்தா என்ன நன்மை உண்டாகும்? அந்த வசனங்களை தொடர்ந்து படித்தீங்கன்னா இந்த தனிமையை விட்டு தேவன் இணைத்த உறவுல குடும்பத்தில் சேர்ந்து வாழ்றவங்களுக்கு 3 விதமான நன்மைகள் இருப்பதாக வாசிக்கிறோம். முதலாவது அந்த 10ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. அதுல வாசிக்கிறோம், ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான், ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. அப்போ திருமண வாழ்வில் வந்து இந்த தனிமையை போக்குறதுக்கு ஆண்டவர் வைத்த முதலாவது பகுதி என்னன்னு சொன்னா பிசிக்கல் இன்டிமசி, சரீர பிரகாரமான ஒரு மனம், சரீர பிரகாரமான ஒரு இணைப்பு. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, ஒருவன் விழுந்துட்டா கூட ஒருத்தர் இருந்து அவன் என்ன செய்வான்? தூக்கி விடுவான். தனியா போய் விழுகிறவனுக்கு ஐயோ என்று எழுதியிருக்கு. அப்போ ஒரு திருமண வாழ்வை கர்த்தர் உண்டாக்கினதற்கான நோக்கம் என்னன்னா, சரீர பிரகாரமாக நம்ம தனியா வாழ்றதுக்கு நமக்கு ரொம்ப கடினம், நமக்கு தூக்கி விடுறதுக்கு ஆட்கள் வேண்டும். அப்ப திருமண வாழ்வின் மேன்மையை நீங்க அனுபவிக்க வேண்டுமானா பிசிக்கலா ஒருவருக்கொருவர் உதவி தேவை, உதவி செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போதுதான் நாம எப்படி மாறுறோம்னு கேட்டா திருமணத்தின் நோக்கத்தை நாம் பூரணமாய் நிறைவேற்றுகிறோம். இன்னைக்கு நிறைய பேர் இந்த காரியத்தை விளங்கி கொள்ளாததுனால அவங்க திருமண வாழ்வை ஒரு போராட்டமாக, ஒரு பிரச்சனையாக, பாரமா பார்க்குறாங்க. கிடையாது. கர்த்தர் இந்த திருமண வாழ்வின் நோக்கமே நம்ம சரீரத்தில் ஒருவருக்கொருவர் உதவியா இருக்க வேண்டும் என்பதற்காக தான். தூக்கி விடுறதுக்கு, உதவி செய்யறதுக்கு, தாங்கிறதுக்கு நாம ஒப்பு கொடுத்தவர்களா இருக்கணும். நம்ம நிறைய வேளை சில பேர் இந்த பிசிக்கலா தங்களுக்கு என்று ஆண்டவர் கொடுத்த இந்த துணைகளுக்கு உதவி செய்ய மனம் இல்லாதவங்களா இருக்கிறாங்க. உதவி பெறுகிறாங்களே தவிர உதவி செய்ய எப்படி இருக்க மாட்டேங்கிறாங்க, மனம் இருக்க மாட்டேங்க. அதனால அவங்க நோக்கத்தை நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில வந்து தேவன் கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் நம்முடைய சரீர பிரகாரமாக ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதை நாம் என்ன செய்யணும்னா என்ஜாய் பண்ணணும். அதை பாரமா நம்ம எடுக்கவே கூடாது. அந்த நோக்கத்தை நீங்க சீர்படுத்தணும். நீங்க பாருங்க, வெளியே கிளம்பும் போது, போகும்போது, நீங்க ஒரு சாப்பிட போகும்போது, சந்தோஷமா இருக்கும்போது சேர்ந்து சந்தோஷப்படணும், நீங்க விரும்பணும். அதான் நோக்கம்.
தனியாக போய் சந்தோஷப்பட விரும்பக்கூடாது. ஒரு குடும்பம் வந்து அது நோக்கத்தை நிறைவேற்றலன்னு அர்த்தம். ரெண்டு பேரும் சேர்ந்து போய் சந்தோஷப்படுறத போல ஒரு மகிழ்ச்சி வேற ஒன்றுமே இல்லை. நீங்கள் தனியாக போய் சந்தோஷப்படுறதுனால நீங்கள் நிறைவை காணவே முடியாது. ஃபிசிக்கலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட இருப்பதை மகிழ வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் பக்கத்தில் கூட தன் மனைவி தன் கணவன் இருப்பதை ஒரு தொந்தரவாக பார்க்குறாங்க, அதை ஒரு பாரமாக பார்க்குறாங்க, ஒரு பிரச்சனையாக பார்க்குறாங்க. அப்படி பார்க்காதீங்க, அது ஒரு சந்தோஷமான காரியம். கூட இருப்பதே ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு அப்படின்றத நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஃபிசிக்கலாக கூட இருக்கிறதுல ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் உணரணும். அதை நீங்கள் வெறுப்பாக பார்க்கக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா மனைவி கூட இருக்கிறது, கணவன் கூட இருந்தால் எரிஞ்சு எரிஞ்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க, எதையாவது சொல்லி திட்டிகிட்டே இருப்பாங்க. அதனால பாருங்கள், சில கணவன் மாதிரி வீட்டில் இருக்கிறத விட எங்கேயாவது போய் ஒரு பார்க்கில் உட்காந்துக்கலாம்னு சொல்லி உட்காந்துடுறாங்க இல்லையா? நான் கூட நினைப்பேன், இப்போ நீங்கள் பத்சேபால் பற்றி தாவீதை பற்றிலாம் பேசுனீங்க. இந்த ஆள் நிறைய மனைவி வச்சுருந்தாரு, மனைவி இருந்தாலும் போய் பால்கனியில் போய் நிற்க வேண்டியதாக போச்சு. என்ன உள்ள பிரச்சனையோ அங்கே போய் நின்னா இன்னொரு பொண்ணை பார்க்க பெரிய பிரச்சனையாக முடிஞ்சு போச்சு இல்லையா? அதனால இன்னொருத்தர் கூட சொன்னார், ரொம்ப புது விளக்கமாக இருந்துச்சு அது. இந்த ஆதாம் வந்து தனியாக விட்டு போயிட்டார் மனைவியை, அந்த அம்மா போய் இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு இவர் எங்கே சுத்த போனாருன்னு. எனக்கு என்ன கேள்வினா, என்ன குடைச்சல் கொடுத்தாலும் தெரியல, நான் மரத்து பக்கத்தில் போய் நிற்கிறேன்னு போய் நின்றுட்டாரோ என்னமோ தெரியல. அப்போது நிறைய பேர் இந்த மாதிரி தங்கள் மனைவியோடு கணவனோடு இருக்கிற நேரத்தையும் அவங்க என்ன பண்ணுறதில்ல, இன்பமாக செலவழிக்கிறது இல்லை. அந்த கொஞ்ச நேரத்தையும் சண்டை போடுறதுலையும் வாக்குவாதம் பண்ணுறதுலையும் ஒருத்தரை ஒருத்தர் திட்டி தீக்கிறதுலையும். குடும்பம் என்பது எதற்காக வைத்திருக்குன்னா ஒன்றா இருக்கிறது தான் மகிழ்ச்சி.